Praise the Lord. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபைகள் என்று உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மிகுந்த சமாதானத்தை தரும்படியாக, சந்தோஷத்தை தரும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு உலகம் இந்த சமாதானம் இல்லாமல் சந்தோஷத்தை தேடி, நிம்மதியை தேடி எத்தனையோ மனிதர்கள் உலகம் எங்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எங்களை தேடி தேவன் வந்தார். அவர் குமாரனாக வந்தார். அவர் ஆவியாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் ஒவ்வொரு தேவனாக இருக்கிறார். இந்த புது வருடத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் 2000 ஆண்டுக்கு முன்பாக வந்தால் இப்பொழுதும் ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய சமாதானத்தை தரும்படியாக, சந்தோஷத்தை தரும்படியாக, விடுதலையை தரும்படியாக, சுகத்தை தரும்படியாக, பிரிந்த உறவுகளை சீர் செய்யும்படியாக, தேசங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக, மக்களுடைய குறைவுகளை நீக்கும்படியாக, தேசத்திலே ஆசீர்வாத செழிப்பை தரும்படியாக, இப்படியாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய ஒளியின் ராஜ்யம் எங்களுக்குள்ளே வருகிறது. எந்த மனிதனை பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அந்த ஒளி கடந்து செல்கிறது. நாங்கள் 1 யோவான் 1:7 என்று நாங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லு, இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ரத்தம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவம்தான் இந்த உலகம் எங்கும் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்திலே பிறக்கிறார்கள். அந்த பாவத்திலே இந்த மீட்பு தரவே இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. அவருடைய ரத்தத்தினால நாங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை விடுவிக்கிறது, சுத்திகரிக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லுகிறது. நாங்கள் எங்களுக்குள்ளே பாவம் இல்லை என்று அநேகர் பேர் சொல்ற, நான் பாவம் செய்கிறது இல்லை, நாங்கள் பாவமே செய்கிறது இல்லை. நாங்கள் பரிசுத்தவான்கள். பாவம் என்றால் தெரியாமல் பிறக்கும் பொழுதே பாவத்துல பிறக்கிறார்கள். நாங்கள் செய்வதனால பாவிகள் அல்ல, பிறக்கும் பொழுதே எங்களுடைய ஆதி பெற்றோருடைய பாவத்தின் வித்து எங்களுக்குள்ளே கடந்து உலகத்தில் இருக்க எல்லா மனிதருக்குள்ளே அது கடந்து செல்கிறது. அந்த பாவத்தின் வித்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையிலே அவர் மரித்து அவருடைய உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த சிலுவையினுடைய அந்த மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டால் தான் சமாதானம். இன்றைக்கு அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கான அடையாளங்கள் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. யுத்தங்களை செய்திகளை கேள்விப்படுவீர்கள், முடிவுடனே வராது. ஜாதிக்கு ஜாதி விரோதமாக, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், ஆண்டவருடைய வரிக்கு இது அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த அடையாளங்கள் தெரியும் பொழுது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த நாளிலே இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் நித்திய பரலோகத்தை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். பாருங்க, ஒரே ஒரு வழிதான், இலவான வழி. இன்னைக்கு அநேகரை பார்த்தால் பாவத்துக்காக அவர்கள் எத்தனையோ தியாகங்களை செய்கிறார்கள் பாவத்திலிருந்து விடுபட. ஆனாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. இது இலவசமானது. நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால், எங்களோட பாவங்களை எவ்வளவு பெரிய பாவியா இருந்தால் ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். யாரெல்லாம் போய் மன்னிப்பு என்று கேட்கிறார்களோ அவர்களை மன்னிக்கிறார். இந்த நாளிலே, இந்த வருஷத்திலே முதலாவது செய்தியாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். எல்லா பாவங்களை, நாங்கள் செய்த பாவங்களை ஒத்துக்கொள்ளும் பொழுது
ஆண்டவருடைய சமாதானம் பெறும். அவர் எங்களுக்குள்ளே இந்த மன்னிப்பை தந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுடைய ஆவியிலே அவர் இணைகிறார். இணைந்து அவரை நாங்கள் ஆராதிக்க, அவரோடு நாங்கள் பேச, அவரோடு நாங்கள் வாழ, எங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை எங்களுக்குள்ளே அவர் ஸ்தாபிக்கிறார். தேவனுடைய வீட்டை ஸ்தாபிக்கிறார். அவரே அந்த வீட்டிலே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு சந்தோஷமான வாழ்வு! இந்த வாழ்வு உங்களுக்கு தேவை என்றால் அவருக்கு இடம் கொடுங்கள். அவருடைய மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயமா மன்னித்து உங்கள் மூலமாக உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய தேசங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கான ஒரே வழி, அழிவிலிருந்து மீட்படைய ஒரே வழி இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அறிக்கையிடுங்கள். ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தியிருக்க. எனவே நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்கா நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தரித்து உங்களுடைய பிள்ளையாக மாற்றுகிறது ஆண்டவரே. உம்மோட உறவுகளை வைக்கிறது ஆண்டவரே. ஆவியிலே நாங்கள் இணைந்து மகிழ்ச்சியாக இருக்க, சமாதானமா இருக்க எங்கள் குடும்பங்களுக்கு நீர் தேவை ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு நீர் தேவை ஆண்டவரே. இன்றைக்கு அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள். அறிவில்லாமல் ஜனங்கள் மரிக்கிறார்கள். தேசங்கள் அறிவில்லாமல் யுத்தங்களிலே ஈடுபடுகிறது. உங்களுடைய அன்பை அறியாமல் இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த செய்தி உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு போகட்டும். இயேசு அன்பாகவே இருக்கிறார். தேவன்தான் அந்த இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தான் ஆண்டவரே. அந்த அன்பை ஒவ்வொரு மனிதர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் அந்த சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவருடைய குடும்பங்களில் இருக்கிற வியாதிகள் நீங்கட்டும். இந்த நாளிலே மறுபடியும் இருக்கிறான துன்பங்கள் நீங்கட்டும். அவருடைய வாழ்க்கையில இருக்கிறான ஆண்டவரை பிரிவினைகள் நீங்கட்டும். அதுக்கு ஒரே வழி நீங்கள் தான். இந்த மாலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான நாட்களாக வரும் ஒரு விசுவாசிங்கள். அவரை உங்களை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வருவார், சமாதானத்தை தருவார். உங்களோட வாழ்க்கையிலே புதிய ஒரு அத்தியாயம், இந்த 2026 புதிய ஒரு வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்கள் காணுங்கள். God bless you.